இருந்தது. ஸோ இட் இஸ் அ வெரி நைஸ் ஃபிலிம். இது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. செல்வராகவன் சார் வந்து எவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி கிளைமேக்ஸில் வந்து நிறைய டயலாக்ஸ் இல்லாமல் வரும் எக்ஸ்பிரஷன்ஸில் ஹீஸ் நேல்ட் இட். அண்ட் குஷி வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் அவங்களே சூப்பராக பண்ணியிருக்காங்க செகண்ட் ஹாஃபில். அண்ட் என்னோட கேரக்டர் வந்து இவ்வளோ பிரமாதமாக இருக்கும்னு எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும். அதனால தான் நான் படமே பண்ணேன். பட் இட்ஸ் பியூட்டிஃபுல்லி எட்ச்ட். தேங்க்யூ. அண்ட் மியூசிக் நல்லா இருக்குது. மியூசிக்கோட லிரிக்ஸும் நல்லா இருக்குது. பிஜிஎம் நல்லா இருக்குது. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்குது. யூ மஸ்ட் வாட்ச் இட். இட்ஸ் அ ஹோல்சம் மூவி. ப்ளீஸ் வாட்ச் த மூவி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். மனிதன் தெய்வம் படம் முடிஞ்சு செலிப்ரிட்டி ஷோ முடிஞ்சு படம் ரொம்ப இன்டென்ஸான படம். அண்ட் டைரக்டர் டெனிஸ் வந்து ரொம்ப சூப்பராக டீட்டெயில் பண்ணியிருக்காரு. அண்ட் படத்தோட டிஓபி ஹரிவர்மன் எனக்கு வருஷம் முன்னாடி நான் அவர் தெரியும். ஸோ வெரி ஹாப்பி டு சீ இன் திஸ். அண்ட் பிரியனும் மியூசிக் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸஸ் வந்து செல்வராகவன் சாரும் ஹீரோயின் குஷி ரவியும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப இன்டென்ஸான எமோஷனலான பர்ஃபார்மன்ஸ். ஒரு சின்ன பாப்பாவும் பண்ணியிருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த டீமை வந்து இந்த படத்தை வந்து தயவு செஞ்சு தேர்வு பாருங்கள். ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இப்போதான் படம் பார்த்துட்டு வந்தேன். படம் சூப்பராக இருந்தது. வெரி எமோஷ்னலி ஹார்ட் ஹிட்டிங்கான படம். அண்ட் செல்வா சார் பற்றி சொல்ல வேணாம். டைரக்ஷன்லேயும் பயங்கரமாக பண்ணுவார், ஆக்டிங்லேயும் பயங்கரமாக பண்ணுவார். அண்ட் குஷி ரவி அதுவும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஸோ பெஸ்ட் விஷஸ் டு என்டையர் டீம். படம் பாருங்கள், எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். மனிதன் தெய்வம் மகளாம் அப்படின்ற ஒரு படம் வந்து நாங்கள் வந்து பார்த்தோம். 2 பேருமே சேர்ந்து ரொம்ப வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு. நம்ம டைரக்டர் மஞ்சுநாத் சார் வந்து வேறு லெவலில் வந்திருக்கு படம். டைரக்டரும் சரி, செல்வராகவன் சார் வந்து சொல்லவே வேணாம். அப்பா என்ன ஒரு யதார்த்தமான ஒரு ஆக்டிங்கு பயங்கரமாக இருந்தது. படம் வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். நார்மலாக ஒரு யதார்த்தமான ஒரு ஸ்டோரி, ஒரு கிராமத்தில் என்ன நடக்கும்ன்றதை வந்து அழகாக சொல்லிகிட்டே வந்தாங்க. கிளைமேக்ஸ் வந்து வேறு லெவல். எல்லாருமே வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். டிஓபி வந்து நம்ம என்னுடைய நண்பர் தான். அவர் வந்து ரவிவர்மா வேறு லெவலில் பண்ணிட்டார். டிஓபி வேறு லெவல் டார்லிங் லவ் யூ. சொல்லுங்கள். ஆல்மோஸ்ட் அவரே சொல்லிட்டாரு. ஸோ நிறைய நம்ம கௌசல்யா மேம் இருக்கட்டும், செல்வராமன் சார் இருக்கட்டும். ஸோ அவங்களுடைய ஆக்டிங்கெல்லாம் வந்து நம்ம நிறைய படத்தில் பார்த்து செரிஷ் பண்ணிப்போம். அப்படியே வேறு ஒரு பரிணாமத்தில் பார்த்த மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஊர் சைடில் உள்ளதுலாம் ரொம்ப ராவாக யதார்த்தமாக கொண்டு போயிருந்தாங்க. ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து பாருங்கள். இப்போது கரண்ட்டாக நடந்துட்டு இந்த பிரச்சனைக்கு மட்டும் ஒரு எண்டே இல்லாத மாதிரி போய்கிட்டே இருக்குது. ஸோ இது எத்தனை படங்களில் காமிச்சாலும் இந்த பிரச்சனைக்கு ஒரு எண்டே இல்லாமல் போயிட்டுருக்கு. அப்படி ஒரு அந்த பெண்களுக்கு நடக்கிற சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழகாக எடுத்து யதார்த்தமாக காமிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக தேட்டர்ஸில் வந்து பாருங்கள். ஸ்பெஷல் மென்ஷன் நம்மளோட சினிமாட்டோகிராஃபர் ரவிவர்மன் நிறைய ஃப்ரேம்ஸ் எல்லாம் வந்து நான் சரத்துக்கு காமிச்சிட்டு இந்த ஃப்ரேம் நல்லா இருக்குது. இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரேம் வச்சுருந்தாங்க. அது ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு பர்சனலாக அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ மியூசிக் அதே மாதிரி எல்லாமே ஆல் டுகெதர் டீம் ஒர்க்காகவே ரொம்ப நல்லா இருக்குது. சிங்கர் அரவிந்துக்கு அவர் வந்து வாழ்த்துக்கள். அரவிந்துக்கும் தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். தெரியலங்க, படம் பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் நானும் கூட உங்களுக்கு கூட பார்த்தேன். ரொம்ப ரொம்ப தெரியல, ஐம் ஸ்பீச்லெஸ். தயவு செஞ்சு 10th ஏப்ரலுக்கு நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லாம் போய் தியேட்டரில் போய் பாருங்கள். ஒரு நல்ல குடும்ப கதை இது. தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் டூ வாட்ச் தி ஃபில்ம். வணக்கம். மனிதன் தெய்வமாகலாம். வெரி ஹார்ட் ஹிட்டிங் ஃபில்ம். தன்னுடைய முதல் படத்திலேயே ரொம்ப வித்தியாசமான ஒரு கான்செப்டோடு வந்தவர் தான் டெனிஸ் மஞ்சுநாத். இங்கே வந்து ஒரு அழகான குடும்பம், யார் வம்பு தும்புக்கும் போகாத, யாருக்கும் கெடுதல் நினைக்காத ஒரு எளிய குடும்பம். அவருடைய
சுற்றத்தார், அக்கம் பக்கத்தார், அவங்களுடைய உறவுகள் அப்படின்னு ஒரு ஒரு களத்தை அவர் கட்டமைக்கும் போது நமக்குள்ள ஒரு சொல்ல தெரியாத, விவரிக்க முடியாத ஒரு அச்சம் ஒன்று, இந்த குடும்பத்துக்கு ஒன்றும் தப்பாக நடந்துடக்கூடாது அப்படின்னு. ஒரு நல்ல படம் என்பது ஒரு மூடை உருவாக்கும். அந்த மூடை உருவாக்குறதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம். இட்ஸ் குவைட் அ டிஃபிகல்ட் திங் டு டூ. அது ரொம்ப எளிய முறையில், ரொம்ப அழகாக, லாபகம், பெரிய சினிமாத்தன யுக்திகள் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நேர்மையாக அந்த உணர்வை கொண்டு வந்திருக்காரு. அண்ட் when the tragedy actually happens, அது என்ன உலுக்கிருச்சு ஆக்சுவல். ஒரு பெண்ணுக்கு தவறு நடக்கும்போது அதை எதிர்த்து போராடணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை தான் நம்ம சமுதாயத்தில் விதைக்கணும். அதுதான் இயக்குனரும் சொல்ல வந்திருக்காரு, அதுதான் அவருடைய ஸ்டாண்டாகவும் இருக்குது. ஆனால் அந்த பெண்ணு ஒரு ஒரு துன்பியல் முடிவை எடுக்கிறதுக்கான ஒரு நியாயத்தை அவர் இந்த படத்தில் சொல்கிறார். ஒரு கதைக்கான நியாயம், அது ரொம்ப உணர்வுபூர்வமாக சொல்லியிருக்காரு. அண்ட் அதனுடைய தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் மீத கதை. செல்வா சார் உட்பட அனைவரும் ரொம்ப உணர்வுபூர்வமாக நடிச்சிருக்காங்க. டென்னிஸுடைய ஸ்க்ரீன் பிளேயும் டென்னிஸுடைய வசனங்களும் மனசில் ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. எப்படி இந்த படத்துடைய பாதிப்பு ஒரு 2 நாள் என்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். அண்ட் பிரியனோட மியூசிக் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வலுவை ஏற்படுத்தியிருக்கு. மை congratulations to the entire team, the cast and the crew, and to the producer for having made this very interesting and hard-hitting film. Thank you. அனைவருக்கும் வணக்கம். இப்போது மனிதன் தெய்வமாகலாம் படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். நண்பர் டென்னிஸோடைய படம். ஸோ ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக, ரா அண்ட் ரஸ்டிக்காக ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான மூவி. ஸோ ரியலி அந்த எவ்ரி திங் வாஸ் பர்ஃபெக்ட் இந்த மூவி. லைக் காஸ்டிங்கில் ஆரம்பிச்சு லொக்கேஷன்ஸ், ஸோ சினிமோட்டோகிராஃபி, ரவிவர்மாவோட சினிமோட்டோகிராஃபி, தீபக்கோட எடிட்டிங், ஸோ எவ்ரி திங் வாஸ் குட். செல்வராகவன் சாரோட ஆக்டிங். ஸோ ஒரு சில படம்லாம் நம்மளை தூங்க விடாமல் பண்ணோம் இல்லையா பார்த்துட்டு. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுத்தது. ஸோ ரியலி இட் வில் பி அ ஹியூஜ் blockbuster of this year. So congrats to the whole team. Thank you. Lady Politics படத்தோட டைரக்டர் இல்ல அவங்க பேசிட்டாங்க சார். நல்லதானே, நம்ம படம் தான் ஜெயிக்குங்க. பார்க்குறீங்க ஆடியன்ஸ் அவ்வளோ எங்கேஜ்மெண்ட்டாக பார்த்தாங்க, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் என்ன நல்ல படங்கள் பண்ணுவீங்களா? இல்லை நிறைய பேர் பெரிய வாய்ப்பு படம் பண்ண மாட்டாங்க. அப்படியெல்லாம் இல்லை, சூஸியாக இருக்கேன் அவ்வளோதான் விஷயம். சூஸியாக இருக்கேன் அவ்வளோதான் விஷயம். ஹீரோயின்லாம் ஏன் அம்மா கேட்க மாட்டேங்கிறாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன் லேடிஸ் போட்டு இந்த கேரக்டர் இருக்குன்னு கேட்க மாட்டீங்க, அப்பா கேரக்டர் கொடுக்க மாட்டீங்க? கொடுப்பாங்கள, நல்ல கேரக்டர் கொடுப்பாங்க. எனக்கு நமக்கு நல்லா பண்ணுவார் டென்னிஸ் எல்லாம். தேங்க்யூ. பெரிய சீன் வச்சிருக்காங்க. அந்த சீன் சொல்லும் போது என்ன தோணுச்சு? நிறைய எல்லாம் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி காலையில் பண்ண மாட்டாங்க, அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன தோணுச்சு? அதுதான் முக்கியம் இல்லை சார், அதுதான் முக்கியம். தெரியல சார், நான் இப்போ தான் பார்த்தேன் சினிமா. ஐம் ஸ்பீச்லெஸ் அண்ட் எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு, பட்டர்ஃப்ளை இன் மை ஸ்டமக். எனக்கு ஒன்றுமே ஐம் பிளாங்க். And I'm seeing people cherishing the characters and talking about Raghavan and Selvi's chemistry. So
எனக்கு ரொம்ப குஷியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. அண்ட் டெபியூவில் இந்த மாதிரி ரோல் கொடுத்தாரு டென்னிஸ் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் பிலீவிங் மீ சார். தேங்க்யூ சார், அதுதான் சார். அண்ட் இது பொம்பளைக்கு ரொம்ப இட்ஸ் வெரி சென்சிட்டிவ் விஷயம் சார். அதனால தான் நீட்டாக ஹேண்டில் பண்ணிட்டாரு. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி சார், ஹாப்பி பீயிங் செல்வி. கண்டிப்பாக பார்க்கலாங்க. ஏன்னா அதுதான் நம்ம இந்த டைமில் இந்த மாதிரி கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கண்டென்ட்டாக பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு கண்டென்ட் மூலிமா வந்து ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சுக்காக இந்த படத்தை இந்த டைமில் ரிலீஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எடுத்துக்கலாம். எல்லோரும் இப்போ நிறையா நியூஸஸ் நம்ம பார்த்துன்னுக்கிறோம். பெண்கள் பாதுகாப்பு இல்லை, எங்கே போனாலும் செக்யூர்டாக இல்லை, உமன்ஸ் வெளியில் போனால் சேஃபாக வீட்டுக்கு வராங்களா இல்லை. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி இப்போ நான் எழுதியிருக்கிற ஒரு ஜஸ்டிஸ் அது வந்து சட்டத்தை நம்ம கையில் எடுத்துட முடியாது. ஆனால் எடுத்தாலும் அவனுக்கு என்ன தீர்வுன்றதையும் நான் கிளைமேக்ஸில் எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு தேர்தல் நேரத்தில் நம்ம என்ன மாதிரி ஒரு லைஃப்பை பார்த்துக்கிட்டு இருக்கோன்றத ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய ஒரு படமாகவும் இது இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது இருக்கும். ஆனால் அது உண்மையான ஸ்டோரி தானே. ஆல்ரெடி தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் நடந்த ஒரு கதை தான். இப்போ சொன்ன மாதிரி தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் உண்மையாக நடந்த ஒரு விஷயம். ஒரு கிராமத்தில் நிறைய பேர் சஃபர் ஆகி நிறைய பேர் இறந்துருக்காங்க. ப்ரூஃப் இருக்குது, பேப்பர்ஸ் ப்ரூஃப். அது எண்டு கார்டில் போட்டேன், பேப்பர் கட்ஸ் எல்லாம் போட்டேன். ஏன்னா என்ன இப்போ தானே ஏதோ கொஞ்சம் அப்படிலாம் இல்லை. நான் ஏதோ சும்மா அப்படியே ஓரமாக இப்போ தானே கஷ்டப்பட்டு ஏறி இவ்வளோ தூரம் வந்துருக்கேன் எடுத்துருக்கோம். எல்லோரும் தயவு செஞ்சு ஒரு பாருங்கண்ணே. எல்லாருக்கும் ஒரு நல்ல மெசேஜாக, ஒரு ஃபீல் குட்டாக, ஒரு புது செல்வராகவன் சாரை பார்க்குற ஒரு படமாக இது இருக்கும். எல்லோரும் தியேட்டருக்கு வந்து படம் பாருங்கள். ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தோட ப்ரொடியூசர். இந்த படத்தில் இப்போ நீங்கள் ஃபுல்லாக படம் பார்த்தீங்க இல்லையா, செல்வராகவன் சாருக்கு மாமாவாக ஃபுல் பியர்டு மீசை வச்சுட்டு ஒருத்தர் வந்தார்ல, அவர் தான் இவர். ஆனால் இவங்க மிஸ்ஸஸ், என்னோட மிஸ்ஸஸ் இவங்க விஜயா சதீஷ். படம் இல்லை ஜென்ரலி இருக்கு. இந்த படம் பார்த்தீங்களா எல்லாரும்? எப்படி இருந்தது உங்களோட வியூஸ்? ஒரு உணர்வுபூர்வமாக எடுத்திருக்காரு இல்லையா? அந்த காலத்தில் பாலு மகேந்தர் சார்லாம் எடுப்பார். அந்த மாதிரி இருந்தது எனக்கு இந்த தடவை படம் பார்க்கும்போது. ஆஃப்டர் லாங் டைம் ஒரு மனசோட கனெக்டிவிட்டியான படமாக நான் ஃபீல் பண்ணுறேன். அண்டு இப்போ நடக்கிற இந்த விஷயமெல்லாம் வந்துட்டு ரொம்ப உணர்வுபூர்வமாக நிஜமாலுமே அவர் சொல்லியிருக்காரு. எல்லாருமே ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ மனிதன் தெய்வமான படத்தை ப்ரீவியஸ் சொல்லி வந்திருக்கேன். உண்மையாகவே வந்து இந்த படம் பார்த்தது மூலிமா மனிதனோட வாழ்க்கையை ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாக அண்ணன் சொல்லியிருக்காரு. இந்த படம் பார்க்கும்போது எனக்கே மனசு இன்னும் அந்த பெயின்லேருந்து வெளியே வராமல் தான் இருக்கேன். அது நடிச்சிருக்க செல்வராகவன் சார்லேருந்து மற்ற கேரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப இதுவாக நடிச்சிருக்காங்க. சதீஷ் சாருமே அவரோட சின்ன ஹியூமர் வந்து அங்கங்கே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எனக்கு சின்ன அந்த சிரிப்போடவே அந்த படம் இருந்துச்சு. அது எண்டில் வரும்போது நம்மளுக்கு உண்மையே மனசில் வந்து ஒரு மிகப்பெரிய பெயினோட தான் நான் வெளியே வந்திருக்கேன். அது என்னென்னா அந்த படம் வந்து கொடுத்த தாக்கம் வந்து என்னால் இன்னும் அது மீண்டு வர முடியாத சூழலில் தான் நான் இருக்கேன். உண்மையே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைங்கிற நம்பிக்கையோடு இருக்கேன். டென்னிஸ் அண்ணனுக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அமையும் நம்புகிறேன். மற்ற உட்பட எல்லா டெக்னீஷியனுக்கும் வாழ்த்துக்கள். எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நன்றி. 1 year ஆஃப் ஒரு ஹார்ட் ஒர்க் இன்றைக்கி நான் வந்து லைவாக பார்த்தேன். என்னோடய ஃபேமிலி எல்லாம் வந்திருந்தாங்க, மற்ற பீப்புளும் வந்திருந்தாங்க. பட் எல்லாருமே ஷோ முடிஞ்சு போகும்போது கண் கலங்கி வெளியே போகிறத நான் பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக இது வந்து எல்லா குடும்பங்களும் பார்க்கக்கூடிய ஒரு படமாக அது கண்டிப்பாக வந்திருக்கு. இந்த மாதிரி படத்தை நீங்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நாளிலேருந்து ரிலீஸ் ஆகுது, எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள். கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சித்துக்குமார். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல். என்னென்னா இந்த படத்தில் வந்து நான் வந்து ஒரு ஆடியன்ஸ் தான் உங்களை மாதிரி. ஆனால் வந்து ரொம்ப ஸ்பெஷல். என்ன ரீசன்னா, எனக்கு பிரதரு அண்ணன் மாதிரி டேரக்டர் அண்ட் தம்பி மியூசிக் பண்ணியிருக்காரு. அண்ட் சார் ஆப்வியஸ்லி சார்
குஷி மேம். ஸோ அவங்க சிஸ்டர் எனக்கு. ஸோ இது ஒரு ஃபேமிலி, எல்லாருமே குடும்பம். ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் வந்து ஒரு 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 சூப்பரான ஒரு ஒரு ரியல் இன்ஸ்டண்ட்டாக அவங்க லைவாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எல்லோரும் சேர்ந்து. ஸோ ஹாப்பி. இந்த படம் எல்லோரும் மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். தேங்க்யூ வெரி மச். அண்ட் April 10th நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லோரும் படம் பாருங்கள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் எல்லாரும் படம் பாருங்க. அண்ட் தேங்க்யூ டென்னிஸ் டைரக்டர் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆக்டிங் வித் செல்வராகவன் சார். இந்த படம் April 10th நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. நாளைக்கு எல்லாரும் பார்க்குங்க. எல்லாரும் ஃபேமிலியாக வந்து பாருங்க. தேங்க்யூ. முழுக்க முழுக்க நான் என்ன பண்ணியிருக்கேன் எல்லாரும் தம்பி என்ன சொன்னாலும் தம்பி பண்ணியிருக்கேன். நான் முடிச்சு சொன்னேன், முன்னாடி சொன்னேன், தம்பி இந்த படம் முடிச்சுட்டு வெளியே சொன்னேன் அசிங்கமாக திட்டுவாங்கடா அப்படின்னு. அது இந்த படம் சீர் பார்த்து அப்படி தான் இருக்கும். அதுக்கு எல்லா புகழும் நீங்கள் இயக்குனர் தான். அது புதுசாக பெரிய வாழ்க்கை 2 பேருமே தங்கம், 2 பேருமே அவ்வளோ தங்கம். நீங்கள் அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டு எங்களுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிவிட்டு இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதுக்கு மெனக்கட்டு வேலை பார்த்துருக்காங்க 2 பேருமே. எங்கேயுமே ஒன்றும் சொல்லிக்காமல் அவ்வளோ அன்பாக வேலை பார்த்தேன். 2 பேரும் பெரிய வாழ்க்கைகள். படம் சிறந்த படம். மறக்காமல் எல்லாம் தேட்டருக்கு படம் பாருங்கள். இந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் நீங்கள் தேட்டருக்கு வந்து ஆதரிச்சா மட்டும் போதுமானது. ஒரு வாட்டி நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அப்போ தெரியும். மறுபடியும் பார்க்கணும் தோணும். அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. செல்வராகவன் சார் பெரிய வாழ்த்துக்கள். லேடிஸ் எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாழ்க்கெல்லாம் வீடு எல்லாருக்கும் மறக்காமல் எல்லாருக்கும் இங்கே தான் இருக்குது படம். நீங்கள் எவ்வளோ அளவுக்கு கொண்டு போகிறீங்களோ அந்த படம் வந்து சிறப்பாக இருக்குது. மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் எடுத்த அடுத்த கருத்தம் நீங்கள் எல்லாருக்கும் சேர்ப்பீங்க நம்புவோம். நாங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இல்லையா. வாழ்க்கை பண்ணலாம் வாழ்க்கை பண்ணலாம். அடுத்த ஆனந்தராஜ் சார் மாதிரி நீங்கள் வந்து நிறைய பெண்களோட வாழ்க்கை வந்து எடுத்துருக்கீங்க. இதுக்கு என்ன காரணம்? அது வெறும் சீன் மட்டும்தாங்க ஐயா. அதில் இதெல்லாம் காட்டப்பட்டதோ எல்லாமே தம்பி வந்து பேப்பர் கட் வச்சுருந்தோம். அந்த பேப்பர் கட்டில் என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் வந்து விஷுவலாக கொண்டு வரணுன்றதுங்க. குஷி தங்கச்சி வந்து அல்டிமேட்டாக தங்கச்சி மாதிரி ஒரே ஒரு சீன் தான். அப்படி ஒரு சீனை வந்து தங்கச்சி நானும் பாட்டு பாடிட்டே அப்புறம் பேச ஆரம்பிச்சேன். தங்கச்சிக்கிட்ட சொன்னேன், தங்கச்சிமா இது வெறும் சீன் மட்டும்தான், பிளர் பண்ணி தான் காட்டுமா தங்கச்சாரு. ஆனால் அதெல்லாம் ஒரு பயமே இல்லை. இன்னொரு மேலே பெரிய நம்பிக்கை, எது மேலே பெரிய நம்பிக்கை, புடிச்ச மேலே நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அடிப்படை தான் அது. அதனால் பெரிய சந்தோஷம். அந்த படம் பண்ணுறது பெரிய சந்தோஷம். ஹாய் செலபட்டி. ஐயா ஷூட்டில் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லா சேனல்ஸ் இன்டர்வியூஸும் கொடுத்துருந்தாரு. அவருக்கு ஒரு ஷூட்டிங் போயிட்டு கௌதம் கார்த்தி நடிச்சிருக்காங்க. ஆமாம், அவனை 2 இன்சிடென்ட் தானே. ஆனால் இது ஒரு இப்போ நம்ம ஒரு 6 years நம்ம தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில் பாலக்கோடு அப்படின்ற ஒரு வில்லேஜில் நீங்கள் ஒரு நியூஸ் படிச்சிருப்பீங்க. ஒரு கிராமத்துலேயே நிறைய பெண்களுக்கு வந்து வட்டிக்கு காசு கொடுத்து ஒருத்தர் வந்து எல்லாரையும் அப்யூஸ் பண்ணியிருப்பார். அந்த வட்டி காசு திருப்பி தரவங்க அதில் நிறைய பேர் காணாமல் போயிட்டாங்க. ஒரு சில பேர் சூசைட் பண்ணி செத்துட்டாங்க. ஒரு சில பேர் அப்படியே யதார்த்தமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு நியூஸ் கிடச்சி அதை ரெஃபரன்ஸாக எடுத்து பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில், அப்புறம் வேலூரில், தமிழ்நாட்டில், ஆந்திராவில், தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள், அப்புறம் இன்னும் டீட்டெயிலாக கொஞ்சம் நியூஸ் கலெக்ட் பண்ணேன் இது ரிலேட்டடாக. இந்தியா ஃபுல்லாக இந்த வட்டிக்காக நிறைய பேர் மணி லெண்டர்ஸ் காசு கொடுத்துட்டு திருப்பி தர முடியாதவங்கள அதுக்கு பதிலாக வந்து படுக்க கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அதை நம்ம ரொம்ப இதுவாக பண்ணாமல் அது ஒரு குடும்ப கதையாக அதை பண்ணி அதனுடைய பெயினை காமன் மேன் ஆங்கிலேருந்து சொல்லணும்னு ட்ரை பண்ணுவேன். என்ன அண்ணே ரோடு நாங்கள் ஷூட்டிங் பண்ண ஏரியாலையும் உண்மையிலே ரோடு இல்லை, லைவாக தான் எடுத்துருக்கோம். ரோடு போட்டு கொடுக்குற அளவுக்கு நான் இன்னும் வளரலைண்ணே. ஒருவேளை நான் கண்டிப்பாக வளர்ந்துட்டேன்னா கண்டிப்பாக அதே ஊருக்கு போய் அந்த ஊருக்கு தேவையானதே நான் பண்ண கதை எழுதிட்டேன். போய் அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது உண்மையிலேயே அந்த ஊரில் ரோடு இல்லை. நான் என்ன ஸ்கிரிப்டோடு அங்கே போகணும் அந்த வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அந்த லொக்கேஷன்லேயே பண்ணேன். ஒருவேளை நான் அந்த நிலைமைக்கு வளர்ந்து வந்தேன்னா கண்டிப்பாக நானும் அதெல்லாம் பண்ணுவேன். அண்ணே அப்படிலாம் இல்லைண்ணே, சத்தியமாக. அண்ணன் வந்து எனக்கு ஒரு 15 வருஷமாக
பழக்கம் 10 வருஷமாக ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற காலத்துலேருந்தே பழக்கம். அப்போது வந்து அண்ணங்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு கதை அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் கதாபாத்திரம் தானே, நான் எதுவுமே உண்மையான வாழ்க்கை இல்லைல்ல. ஸோ கேமராக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை, பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. கதையை கேட்டுட்டு ஸோ உனக்காக பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்தாரு. ஆனால் தேங்க்ஸ். அவங்க கூட நான் அடிபொலின்னு ஒரு சாங் வந்தது, நான் சித்துக்குமார் மியூசிக் டைரக்ஷனில். அதில் நான் டைரக்ஷன் பண்ணுற டீமில் ஒர்க் பண்ணேன் அந்த சாங்கில். அப்போது மேடம் தெரியும், அப்போது நல்லா ஒர்க் பண்ணாங்க. டே நைட் ஒரே நாளில் ஷூட் பண்ண சாங் அது. அப்போலேருந்து ஒரு அவங்களுக்கு தெரியும். அதனால் இந்த கதை பண்ணி முடிச்சுட்டு சரி இவங்க நல்லா இருப்பாங்க, ரொம்ப பார்த்தீங்களா அந்த மோர் இன்னசென்ட்டுக்கு கிடைக்காத ஒரு வரமாக ஒரு ஒய்ஃப் வரணும், கொஞ்சம் அழகாக இருக்கணும் அப்படின்றதுனால அவங்கள சூஸ் பண்ணுவோம். இல்லைண்ணே, அது அவங்களோட கதாபாத்திரத்தை அவங்களே டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு அவங்களே கொடுத்த சில இன்புட்ஸ்லாம். ஏன்னா அந்த ஊர் மக்களோட மக்களாக இருக்கணும், ப்ளஸ் அந்த இடத்துல அவங்க தான் அந்த ஃப்ளாஷ்பேக்கை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் ஹோல்டு பண்ணணும். அந்த இடத்துல ஒரு நியூ ஃபேஸோ இல்லை ஒரு வேறு எஸ்டாப்ளிஷ்டு ஃபேஸ்னாலும் எனக்கு அந்த இடத்துல ஹோல்டு பண்ணுற மாதிரி ஒருத்தங்க தேவை. அப்புறம் கௌசல்யா மேடம் ஆல்ரெடி நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஹீரோஸோடு பண்ணி கிராமங்கள் எல்லாத்துலேயுமே ரொம்ப கனெக்டடாக இருந்த ஒரு ஹீரோயின். நம்ம ரொம்ப கிராமத்துக்குள்ளே போய் பண்ணுறோம் அப்படின்றதுனால மேடமை செலக்ட் பண்ணி கேட்ட உடனே அவங்க ஓகேன்னு தானே சொன்னாங்க, எதுவுமே சொல்லலை. அதை ஒரு நான் அது உண்மை இல்லைண்ணா, அதான் நான் உண்மையே என் கற்பனையும் சேர்ந்து தான் எழுதியிருக்கேன்னு முதல்ல கார்டு போட்டுறேண்ணே. இதில் அந்த பாதிக்கப்படுற ஒரு கிராமத்தில் இருக்கிற நிறைய பெண்கள் பாதிக்கப்படுறது அது உண்மை. அதை ஒருத்தன் ஒரு மணி கடன் கொடுக்குறவனால பாதிக்கப்படுறது இதெல்லாமே உண்மை. அது சார்ந்த அந்த கிராமம் அன்டெவலப்டாக இருக்கிறது இதெல்லாம் உண்மை. அதை கொஞ்சம் என்னுடைய ப்ரெசன்டேஷனாக படமாக பண்ணுறது நான் கொஞ்சம் ஆட் பண்ணி பண்ணுறேன். எல்லாம் எல்லாம் நீங்கள் இருக்கிறீங்கன்ற ஒரு நம்பிக்கை தானே. நீங்களாம் எத்தனை போய் எப்படியாவது படம் பார்த்தீங்க, ஸோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ஸோ நீங்கள் எப்படியாவது எத்தனை போய் நல்ல படத்தை சேர்ப்பீங்கன்ற நம்பிக்கையில் தான் இருக்கேன். தேங்க்ஸ்ண்ணா. எல்லோரும் படம் ரிலீஸ் ஆகிருக்கு, எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ.